960வது பாடல், 64வது மந்திரம் பார்த்தோம். இனி 65வது, அந்த 64வது இப்ப பாட்டில் புலன்களை வெல்லுதல், அதுதான் அவர் சொல்றார். அஞ்செழுத்தை நீங்க உச்சரிப்பதால புலன்களை அடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் நீங்கள் அஞ்செழுத்தை சொல்லலாம். அந்த மறைப்பு சக்தியாக இருக்கின்றதுல சொல்ற பொழுது மலம் தானே, அந்த மறைப்பு சக்தி நீங்கணும். அது இருக்கிற வரையில் நமக்கு அந்த மாயை நீங்காது. புலன்களால் மயங்குவது மாயை. அது மாயை மயக்காது. இருந்தால் ஆணவம் இருப்பதாலே நாம் புலன்களை மயங்குறோம். அந்த புலன்களை இருந்து நாம் நீங்க வேண்டும் என்றால் நமக்கு அறிவு வேலை செய்யணும். எனவே பெருமான் வெளியில புலன்களை தந்திருக்கிறான். நமக்கு புறக்கருவிகளாக மெய்வாய் கண்மூக்கு செவி தந்திருக்கிறான். அகக்கருவியாக அந்த கரணங்கள் 4 தந்திருக்கிறான். அதுக்கு மேல்பட்டு அறிவையும் தந்திருக்கிறான். நீங்க அறிவை தராமல் இதெல்லாம் படைத்திருந்தால் அவன் மேல தப்பு சொல்லலாம். எல்லாத்தையும் படைச்சிட்டு என்னப்பா நான் பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்ற என்ன கேட்கலாம். இதையெல்லாம் நீங்குவதற்காகத்தான் உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான். அந்த கரணங்கள் எல்லாம் புலன்கள் வழி செல்லுகின்றன. அதை அடக்குவது, பொறிகள் எல்லாம் அடக்குவதற்கு அறிவு தந்திருக்கிறான். நான் உதாரணம் சொல்றேன். இப்ப அங்குசம் பார்த்தேன் இல்லையா? அங்குசம் பார்த்த பொழுது வருது. அங்குசம் சொல்ற பொழுது யானையினுடைய காதலையே அங்குசம் மாட்டி வச்சிருப்பான். அங்கேயே இருக்கும். எப்போ வேணா அது மத முடியும், உடனே எடுத்து குத்துவான். அர்த்தம் சொல்றார் வள்ளுவர். 5 பொறிகளை தந்துட்டு 5 புலன்களை தந்துட்டு உன் காதலியே அங்குசத்தை மாட்டுவது போல பக்கத்திலேயே அறிவை தந்திருக்கிறான். எப்பொழுது மனம் விகாரப்படுகிறதோ உடனே எடுத்து குத்து, அறிவு எடுத்து குத்துன்றார். உடனே அதுக்கு அந்த அறிவினாலே எண்ணிப்பார். அதாவது புலன்களை வெல்ல வேண்டும் என்றால் அறிவு பயன்பட வேண்டும். அதுக்கு நம்ம அறிவு பயன்படாது. நம்ம அறிவு தான் அந்த புலன்கள் வழியா வரதில்லை. அது எப்படி வேணாம்னு சொல்லும் இல்லையா? அந்த அறிவு பெருமானுடைய அருளை சார்ந்தால்தான் புலன்களை வெல்ல முடியும். அது ஒரு முறை. நமக்கு நம்முடைய அறிவாலை வெல்லலாம்னு சொல்றாங்க. அது எப்படி நம்மளை எப்படி வெல்ல முடியும் சார்? அதாவது பொருள் வேண்டாம் என்றுதான் சொல்றோம். எங்க அருள் நிலையில் இருந்தால் பொருள் வேண்டாம்ன்றோம். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லிக்கோம், இருந்தாலும் சார் தேவையில்லையா நமக்கு அப்படி ஒரு வார்த்தை நம்ம சொல்லிக்கிறோம். நமக்கே ஒரு சமாதானம் சொல்லிக்கிறோம் இல்லையா? இந்த வேதங்களில் சொல்ற பொழுது, அதாவது உபவேதம்னு சொல்றோம் இல்லையா? உபவேதத்தில் ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்த நூல் என்று 4 சொல்லுவாங்க. 18 வித்தைகளில் வேதம் 4, வேதாங்கம் 6, உபாங்கம் 4. அது போக கடைசியா இருக்கிற 4 இருக்கு இல்லையா? அது உபவேதம். அது உபவேதம்னு சொல்ற பொழுது ஆயுர்வேதம்ன்றது உடம்புக்காக மருத்துவ குணங்களை பற்றி சொல்றது ஆயுர்வேதம். ஏன்னா வடமொழியில் எல்லாவற்றையும் வேதம் தான் சொல்லுவாங்க, எல்லாம் வேதம் தான் சொல்லுவாங்க. தனுர்வேதம் என்றால் போர்க்களத்துக்கு பயன்படுகின்ற வில்லாற்றல், அது ஒரு தனுர்வேதம். காந்தர்வ வேதம் என்றால் இசை, கந்தர்வர்கள் இசையை பற்றி சொல்ற இசை நூல்கள், இசை நூல்கள். இதெல்லாம் புரியுது. அர்த்தவாதம் அல்லது அர்த்த நூல்னா என்ன என்றால், பொதுவாக வேதத்துக்கு சொல்ற போது என்ன விளக்கம் கொடுப்பாங்க? உனக்கு தெரியாததை சொல்வதுதான் வேதம். நீ என்ன பண்ற? தெரிந்ததை சொல்வதுக்கு ஏன் வேதம்? உங்களுக்கு தெரிந்ததை சொன்னால் என்ன சொல்லுவோம்? எனக்கு தான் அது தெரியுமே அப்படின்னும். தெரியாத சொன்னா நாம் என்ன பண்ணுவோம்? இது ஏன் பானும் இல்லையா? இது ஏன்டான்றோம். வேதம் என்பது உனக்கு விளங்காததை சொல்வதற்குத்தான் வருகிறது. எனவே மீமாம்சர்கள் சொல்வது போல அபூர்வ விதியாக வேதம் விதித்தால் அதை ஏத்துக்க. ஏன்னு கேட்காது, அது உனக்கு தெரியாது. காலையில் எழுந்த உடனே பல்ல விளக்கணுன்றது அபூர்வ விதி. அது ஏன்னு கேட்காத, அது பின்னால தெரியும். 32 பல்லு ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னா காலையில் பல்லு வளர்க்கணும், அப்போதான் சாப்பிட முடியும், அப்போதான் ஆரோக்கியமா. எல்லாரும் அடங்குறது இல்லையா? எல்லாம் அடங்குது இல்லையா? கியாப்பை விஸ்வநாதன் இருந்தார் இல்லையா, முத்தமிழ் காவலர், அவர் சொல்வார், பல்லு வளர்க்கணும்ன்றான், இவன் பல்ல வளர்க்குறான்,
பல் விளக்குறது என்றால் என்ன? அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ஆளும் பேலும் பல்லுக்கு உறுதின்ற மாதிரி, அதுதான் ஆலங்குச்சி வேலங்குச்சி தான் கொண்டு வச்சுருந்தாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, காலையில் கிராமத்தில் நான் பார்த்துருக்குறேன், காலையில் எழுந்த உடனே உண்டாசை கட்டிக்கிட்டு வா எடுத்து வாயில் வச்சுக்குவாங்க. பல் குச்சியை வாயில் வச்சு கடிப்பாங்க, கச்சி கட்டி கடிச்சிட்டு போவாங்க. கடிச்சு அதை ஒரு ப்ரெஷ் மாதிரி ஆகிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் மாதிரி அப்புறம் பிடிச்சி தேய்ப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்தீங்கன்னா ஈறுகளில் இருக்கின்ற அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அது மட்டுமல்ல, ஈறு இருக்கு இல்லையா, அது மசாஜ் பண்ணுற மாதிரி ஆகும். நம்முடைய பல் வீணாக போகிறதுக்கு என்ன காரணம் என்றால் ஈறுகளில் இருக்கின்ற கிருமி தான். அப்போ பல் விளக்குற பொழுது பல்லை தேய்க்கக்கூடாது, பல்லுக்கு மேலே இருக்கிற ஈரை தேய்க்கணும். ஈறு வளர்க்கணும் தான் சொல்லணும் நியாயமாக பார்த்தா. அழிச்சிட்டு கம்ஸ்லாம் போட்டு அழுத்துவாங்க, இப்படி இப்படி அழுத்துவாங்க. அப்போ அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அப்போ பல் ஒழுங்காக இருக்கும். நீங்கள் பல்லை மட்டும் தேய்ச்சிட்டு வெள்ளையாக இருக்கணும்னு வச்சா, பல் என்றைக்கும் ப்ரெஷ்ஷு போட்டு வளர்க்கணும்னாலும் வெள்ளை கிடையாது, அது நிறமே வெள்ளை தான். அது உனக்கு என்ன தவமோ கொஞ்சம் மஞ்சளாக கூட கிடைக்கலாம், அதை மாற்ற முடியாது. அதனால் பல் விளக்கு ப்ரெஷ்ஷு போட்டோ பேஸ்ட்னாலே வெள்ளையாகாது. அந்த கம்ஸ் இருக்கு இல்லையா, அது தீங்கிடும். அது இருந்தால்தான் போகும். கியாப்பை ஒரு தடவை பேசுகிறவர் சொல்கிறார், ஈறு தான் எகிருன்னு வருவார். எயிருன்னு அர்த்தம். இப்போ எயிருன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம எயிருன்னா பல்லுன்னு வச்சுக்கிட்டோம். எயிருன்னா ஈறு தான், அதுதான் ஈருன்னு நம்ம சொல்கிறோம். எயிறு அது சார்ந்தது பல்லு. அந்த எயிறு என்பதை அழுத்தி தேய்க்கணும். எனக்கு அப்போ அவர் சொன்னார், எனக்கு இப்போ ஏறக்குறைய 85 வயது, ஒரு பல்லு கூட விழலைன்னார். ஏன்னா அவர் ஆமாம் பல் விளக்குற பொழுது நான் ஈறு தான் விளக்குவேன், எனவே நீங்கள்லாம் ஈறு வளர்க்குங்க, இனிமேல் தான் பண்ணுங்க அப்படின்னார். இனிமேல் உங்களுக்குலாம் பல் விழலைன்னு சொன்னால் இனிமேல் பண்ணுங்க, நீங்கள் ஈறு வளர்க்குங்க. ஈரை தான் போட்டு அழுத்தணும், நல்லா கொஞ்சம் வலிக்கும், ஆனால் அந்த மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணணும், அது அடிப்படை. இப்போ பல் டாக்டர்லாம் அதை சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் போயிடும். அதனால் பல்ல விளக்க நான் சொல்கிறபடி பல்ல விளக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷ் எடுத்து இப்படி இப்படி. ஒரு டாக்டர் இருந்தார், பல் விளக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறவான்னு சொல்லுவார். இப்படி இப்படி அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, ரொட்டேட் பண்ணு, ராத்திரியில் விளக்கு, இதெல்லாம் அவர் சொல்லுவார். எது வந்தாலும் ஈறு தான்னார். அப்போ மூலம் அதுதான் நமக்கு பார்க்குறோம் இல்லையா, அது சின்ன விஷயந்தான் மருத்துவத்தில் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் உண்மையை நாம் சொல்லணுன்ற. இதனால் வினை மூலம் எது, நமக்கு மாயா காரியங்களில் ஒரு விருப்பம் வந்தால் அதுதான் மூல நோய். விருப்பம் வந்த உடனே கர்மம் வருகிறது, கர்மம் வந்தால் ஆணவம் வந்துவிடும் என்று சீவன் முத்திரர்களுக்கு அப்படி வருதான். நமக்கு அப்படி இல்லை. முதல்ல ஆணவம் இருக்குது, அதை போக்குவதற்கு மாயை வருகிறது, மாயை மூலமாக ஆணவத்தை போக்குவதற்கு கர்மம் இருக்குது. இதான் நாம் அது முறை. சீவன் முத்திரர்கள் அது கிடையாது. முதல்ல மாயை மழைக்கிடும், அப்புறம் கர்மம், அப்புறம் ஆணவம் என்று வரும். எப்படி வந்தாலும் பிடிச்ச தப்பு தானே, அதனால் அது கூடாது என்கிறார். அதனால் 5க்காக சொன்ன வந்து யானைக்காக சொன்னது. அடுத்த 65வது பாடல் 5 கலையில் அகராதி தன்னிலே என்று ஆரம்பிக்கும். வந்த நகராதி மாற்றி மகாராதி நந்தியை மூலத்தே நாடி பறையொடும் சந்தி செய்வார்க்கு சடங்கு இல்லை தானே என்ன. சடங்கில்லை தானே என்றால் வேறு சடங்கு வேண்டாம்னு அர்த்தம். வேறு சடங்கு இல்லை. பூஜைக்கு எத்தனையோ சடங்குகள் இருக்கிறது, அதெல்லாம் அவசியம் இல்லைன்ற. என்ன சொல்ல வரார், 6 ஆதாரங்களை சொல்கிறார் இங்கே. மூலத்தை நாடின்றதுனால விளக்கம் கொடுத்துரும் பார்த்துங்க. அதில் நிவர்த்தி முதலிய 5 கலைகளில் உள்ள அகரம் முதலிய எழுத்துக்களில் சிலவாய் உள்ள நகாரம் முதலிய 5 எழுத்துக்களை அம்முறையில் நில்லாது பிரணவம் முதலாக மூலாதாரம் முதலிய 6 ஆதாரங்களிலும் முறையே நிற்க மாற்றி வைத்துன்ற. என்ன சொல்கிறார், எத்தனையோ எழுத்தை நீங்கள் படிக்கிறீங்க. தமிழில் படித்தா 30 எழுத்து படிக்கிறோம், அப்புறம் உயிர்மை எழுத்தெல்லாம் சேர்த்து படிக்கிறோம். எத்தனையோ எழுத்து படிக்கிறீங்க, அது அகரத்தில் தான் தொடங்குது இல்லையா. அகரத்தில் தான் தொடங்கி எல்லாத்தையும் படிக்கிறோம். உயிரெழுத்து 12 படிக்கிறோம், 18 மெய் எழுத்து படிக்கிறோம். அந்த அகர முதலிய எழுத்துக்களை படிக்கிற பொழுது அதில் சிறப்பாக இருக்கிற எழுத்து 5 எழுத்து தான். எத்தனையோ எழுத்து நம்ம படிக்கிறோம், சிறப்பாக இருப்பது 5 எழுத்து தான் சொல்கிறாங்க. இதை சொல்கிற போது நான் சொல்கிற வழக்கம் அடிக்கடி நினைவு கொள்ளுங்க. நாம் சொல்லுகின்ற அந்த சிவாய நம என்று இருக்கு இல்லையா, சிவாய நமோ சீப ய நம்ம தான் சொல்லணும் நியாயமாக. 5 எழுத்துனா சி குறிலாக தான் சொல்லணும், நெடிலாக சொல்லக்கூடாது. சி வ ய ந ம. இந்த 5 எழுத்து தமிழில் இருக்குதா இல்லையான்னு கேட்டால் இருக்குது. சி என்பதுக்கு நம்ம எத்தனையோ சொல்லலாம். சிவப்பு என்று ஒரு சொல்லலாம், சிறப்பு என்று ஒரு சொல்லலாம், சிலைன்னு ஒரு சொல்லலாம்,
சிகரத்தை வைத்து எத்தனையோ சொல்லலாம். அதே ஒரு வகரத்தை வைத்து சொல்லலாம். யகரம் எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாம் தமிழில் வேறு சொற்கள் இருக்குது. யா என்று சொன்னால் குறிலா இருந்தால் நமக்கு இல்லை. ஆனால் யா என்பது எழுத்து என்று சொல்லலாம். யகர கிளவி என்று சொல்லலாம். அதுபோல அந்த எழுத்துக்களை பயன்படுத்த முடியும் நம்மால். அப்படி பயன்படுத்துகிற பொழுது இந்த மந்திரத்தில் வருகிற இந்த எழுத்துக்கள் தானே என்று சொல்லக்கூடாது. சிலை என்பதில் சி என்பது மந்திர எழுத்து அல்ல, சிலையை குறிக்க வந்தது. அது சிலையை குறிப்பதற்கு சி என்ற எழுத்து பயன்படுத்துகிறோம். வலை என்று சொன்னால் வகரத்தை பயன்படுத்துகிறோம், அது மந்திர எழுத்து அல்ல. அதனால்தான் சி என்றால் சிவம், வா என்றால் அருள் என்று நாம் அந்த பொருளை சொல்லி வச்சிருக்கிறோம். அந்த பொருளை சொல்வதற்குத்தான் அந்த எண்ணம் வரும் நமக்கு. நாம் படிக்கிற 5 எழுத்து தானே. இப்போ உண்மை விளக்கம் படிக்க போகிறோம், அதில் வருது. அவர் எழுத்த சொன்ன உடனே எழுத்துக்கள்னு சொல்கிறீங்களே, இந்த ஆசில் எழுத்து 5 சொல்கிறீங்களே, எழுத்து என்று சொன்னால் அழிந்து விடுமோ, அழியும் எழுத்தாய் விடுமோன்னு கேட்குறான் மாணவன் கேட்குறான். இதெல்லாம் தான் அழியும் எழுத்துக்கள். சிலை என்று சொன்னால் அந்த சி போயிடும், கிடையாது, அழிந்து போகும். ஆனால் சி என்றால் பொருள் அழியாது, சிவம் அழியாத பொருள். பொருள் அழியாது என்று சொன்னால் அந்த சொல் அழியாது, அது இருக்கும். நீங்கள் உச்சரிக்கணும் இல்லையா, அது இருக்கும். எனவே நிலையான பொருளை சொல்லுகின்ற சொல் இருக்கு, நிலையான பொருளை சுட்டுகின்ற சொல் இருக்கிறது. நிலையில்லாத பல பொருள்களை விளக்குகின்ற சுட்டுகின்ற சொல் இருக்குது. அந்த சொல்லில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் இந்த எழுத்து அல்ல என்று அகர முதலாக கற்றுக் கொடுத்தார்கள், நெடுங்கணக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இந்த 5 எழுத்து என்பதை குரு தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம நயமாக சொல்லியிருக்கிறாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் சொல்கிற பொழுது இந்த மாதிரி நெடுங்கணக்காக அல்பபெட் இருக்கு இல்லையா, நெடுங்கணக்கை சொன்னவனும் அவன் தான் எழுத்து சொல்லிக் கொடுக்குறான். அதெல்லாம் படிக்கிறோம். எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும், எந்த குறிலா நெடிலா என்று விரிவாக சொன்னதுனால இப்போ நம்ம வேகமாக படிக்க ஆரம்பிச்சோம். அப்போ படிப்பதற்கு துணையாக ஆரம்ப பள்ளி கணக்காயன் துணையாக இருக்கிறான், அவன் இறைவன். இது உலகப் பயனிலை, உலகப் பொருளை அறிந்து கொள்வதற்கு உள்ளது. ஆனால் அறிந்து கொண்ட பொருளெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு 5 எழுத்து, அது ஒரு எழுத்துன்றான். அதுதான் அந்த 5 எழுத்து. அந்த எழுத்தை அறிவித்தவன் இறைவனாகும் என்றால் உலகத்தினுடைய பற்று பொருள்களை சொல்லிக் கொடுப்பவும் ஒருத்தர் இருக்கிறான், அவனும் இறைவன் தான். உலகிலை கடந்து நீங்கள் 5 எழுத்தை உணர வேண்டும் என்றால் அந்த எழுத்தை சொல்கிறவனும் இறைவன் தான் என்று 2 பேருக்கும் பொதுவாக எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் என்று குருவை ஞான குருவை சொல்கிறான் பார்க்கும். அதான் அகரம் முதலிய எழுத்துக்களில் சிலவாய் உள்ள அந்த பல எழுத்துக்கள் இருக்குது. அதில் சில 5 தான். நகாரம் முதலிய 5 எழுத்துக்களை அம்முறையில் நில்லாது படிக்கிற அந்த மாதிரி இல்லாமல் தனியாக எடுங்க. 5 எழுத்தை தனியாக எடுத்து பிரணவம் முதலாக, ஓம் என்ற பிரணவம் முதலாக மூலாதாரம் முதலிய 6 ஆதாரங்களிலே செலுத்த வேண்டும். யோக நிலையிலே பஞ்சாட்சரத்தை ஓங்காரத்தோடு சொல்கிற பொழுது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம் என்று சொல்ல இந்த 6 ஆதாரங்களில் அந்த எழுத்தை தியானிக்க வேண்டும். 6 எழுத்துக்களை 6 ஆதாரங்களும் முறையாக நிற்க மாற்றி வைத்து எது சி எதுவான் அந்த ஆதார சக்கரங்களை சொல்கிற போது அதில் வரும். எதை ஓன்னு சொல்லணும், எதை சீன்னு சொல்லணும்னு எங்கள் அப்பா எழுதலை. தடத்த சிவனை அவங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. தடத்த சிவனை மூலாதாரம் முதலாகவே திரோதான சக்தியோடு கூட தியானித்து இவ்வாறு சந்தியா காலங்களில் வழிபடுவார்க்கு வேறு சந்தியாவந்தனம் முதலிய சடங்குகள் வேண்டுவதில்லை. 6 ஆதாரங்களில் இதுபோல பெருமானை 5 எழுத்துல வைத்து தியானித்தால், அதாவது மூலாதாரம் முதலாக திரோதான சக்தியாக, ஏன்னா அதில் நா என்பது திரோதான சக்தி, அப்புறம் வா என்பது அருள் சக்தி. அதுபோல் ந ம சி வ ஏ என்று நீங்கள் ஓங்காரத்தோடு சொன்னால், அப்படி தியானித்தால் சந்தியா காலங்கள். சந்தியா காலம் என்று சொன்னால் பொதுவாக சந்தி என்று சொல்லுவாங்க வடமொழியில், தமிழில் அந்தின்னு சொல்லுவாங்க. அந்தி என்ற சொல் காலை அந்தி, பகல் மாலை அந்தி என்று 2 வகைப்படும். அதாவது இரவும் பகலும் சந்திக்கிற நேரம் அந்தி நேரம். அது இரவு போய் பகல் வருது இல்லையா, அது காலை அந்தி. அதைத்தான் இப்போ காலசந்தின்னுவாங்க. நமக்கு கோயிலில் 6 காலத்துக்கு காலசந்தின்றாங்களா, அது என்னன்னா எப்படி மாலை சந்தியும் காலை சந்தியும் மிக முக்கியம். நமக்கு தெரியும் 6 காலங்கள் சொன்னாலும் 7 காலங்கள் தான் சொல்லுவாங்க. உஷத்காலம் என்று ஒரு காலம் சொல்லுவாங்க.
சூரியன் தோன்றுகிற உஷான்னா சூரியன், உஷைக்காலம். சூரியன் சூரியோதயம், சூரியோதயம் தோன்றுகிற பொழுது பெருமானுக்கு அங்கே ரொம்ப வழிபாடுகள் ஓரளவு திறந்து வழிபாடு செய்வாங்க. அது உஷற்கால பூஜை. அது எதிர்போனால் காலை எழுந்த உடனே நாம் பல்வெளிக்கிட்டு காப்பி குடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அது அது கட்டாயம் செய்தான் ஒன்றும் இல்லையா. அதே மாதிரி பெருமானுக்கு அந்த பள்ளி அறை முடிந்த உடனே விடியற்கால அவருக்கு எழுந்த உடனே பெட் காஃபி கொடுக்குறோம் இல்லையா, அதுபோல் பெருமானுக்கு முதல்ல பெட் காஃபி கொடுக்குறது அது கணக்கில் கிடையாது. என்னப்பா விட்டுட்டேன்னுவார், டிஃபன் கொடுப்பா பிரேக்ஃபாஸ்ட் கொடுன்றார் இல்லையா, அதே மாதிரி அது காலசந்தி தான். காலசந்தி முதலாகத்தான் நாம் அந்த 6 காலங்களை எண்ணணும். உஷத்காலத்தை சேர்த்தால் 7 காலம். அதை நம்ம கணக்கில் வைப்பது கிடையாது. அது எல்லாமே அந்த ஆகமத்தில் சொல்கிற விதி. அதை ஏன் சொல்ல 6 ஆதாரங்கள் இல்லையா. அப்போ இங்கே சந்தியா வந்தனம்னு சந்தியா காலம் என்றால் மாலை காலம். ஒன்று உஷத்காலம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி சொல்லுகிற பொழுது மாலை நேரத்துக்கு வருகின்றது சந்தியா என்று அதுக்கு பெயர். சந்தியா காலத்தில் செய்வதால் அது சந்தியா வந்தனம், வழிபாடு, வணக்கம். சந்தியா காலத்தில் செய்வதால் வழிபாடு. அது ஏன் என்றால் மாலை நேரம் இருக்கு இல்லையா, அந்த மாலை நேரத்தில் தான் நோயாளிகளுக்கு நோய் அதிகரிக்கு வரும். நோயாளின்னு சொல்கிற பொழுது உடம்பு நோயும் உண்டு, உயிர் நோயும். காதலிக்கின்ற அந்த காதல் இருக்கிறவர்களுக்கு மாலை நேரம்தான் நோய் வரும். காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய்னு வள்ளுவரே சொல்கிறார். மாலை நேரம் வந்தால் எப்பொழுது தலைவனை சந்திக்க போகிறோன்னு விரும்புவாங்க. அந்த நோய் அதிகமாக போகிறது, இரவு நேரத்தில் அதிகமாக போகும். அதேபோல் அந்த மாலை நேரம் நோயை அதிகப்படுத்துவதாலே அந்த நேரத்தில் செய்கிற வழிபாடு சிறந்த நேரம் என்று தான் சந்தியா காலத்தில் செய்கின்ற வழிபாடு சிறந்த வழிபாடு. அது காலை அந்தி மாலை அந்தி என்று ரெண்டாக சொல்கிறோம். அந்தி என்றால் தமிழில் சந்தின்னு சொல்கிறதுக்கு தான் தமிழில் வடமொழி சந்தின்றாங்க, நம்ம அந்தின்னு சொல்கிறோம். அது சொல்கிறார் சந்தியா காலங்களில் எப்படியா திரோதான சக்தியோடு கூட தியானித்து என்றால் மா வா எல்லாம் சேர்ந்து தியானித்து 6 ஆதாரங்களில் வழிபட்டால் வேறு வழிபாடு உங்களுக்கு தேவையில்லை, வேறு சடங்குகள் உங்களுக்கு தேவையில்லைன்ற. அதாவது பூஜைக்கு உள்ள சடங்குலாம் தேவை கிடையாது, இதுவே போதும் என்று சொல்கிறார். ஸ்தூல பஞ்சாக்கரத்தை இறைவன் திருவடி முதலாக கொண்டு நிற்கும் முறையிலே 6 ஆதாரங்கள் அமைத்தல் வேண்டும் என்பது கருத்து. ஸ்தூல பஞ்சாட்சம் நான் நமக்கு உண்மை விளக்கத்தில் வரும். நா மா சி பா ஏன்னு வருது இல்லையா, அதுபோல் நா என்றால் திருவடின்னு சொல்கிறோம், மா என்ற மகரம் என்றால் உதரம் வயிறுன்னு சொல்கிறோம், சி என்றால் தோல் என்று சொல்கிறோம், பா என்றால் முகம் சொல்கிறோம், முடி என்றால் யா என்று ந ம சி ப ய என்று அப்படி என்றோம் இல்லையா. அப்படி 6 ஆதாரங்களில் வைத்து நீங்கள் எண்ண வேண்டும்னார். ஸ்தூலபஞ்சாட்சரத்தை இறைவன் திருவடி முதலாக கொண்டு நிற்கும் முறையில் ஆதாரங்களில் அமைத்தல் வேண்டும். மூலாதாரம் முதலிய எல்லா ஆதாரங்களிலும் அது முக்கியமான கருத்தை எழுதுகிறாங்க. மூலாதாரத்தின் முதலிய எல்லா ஆதாரங்களிலும் சிவனையே அவரது சக்தியோடு தியானிக்க என்றவாறு, அதாவது ஆதாரமூர்த்திகளை சம்புபட்சத்தினராக தியானிக்க என்றதாம். இதைத்தான் நான் போன வகுப்பு சொன்னபோது சொல்லியிருக்கிறேன். 6 ஆதாரங்களில் சிவசக்தியாக வழிபட வேண்டும்னு சொல்கிற பொழுது நாம் எப்படி சொன்னோம் முதல்ல, இதை படிக்கிற பொழுது தான் நமக்கு புரியுது. 6 ஆதாரங்களுக்கும் தனித்த தெய்வங்கள் உண்டு. மூலாதாரத்திற்கு கணபதியோ அல்லது பிரம்மனோ, சுவாதிஷ்டானத்துக்கு திருமால் என்று அப்படி சொல்கிறோம் இல்லையா. அப்படித்தான் முதல்ல தியானிக்கணும் அஷ்டாங்க யோகத்தில், முதல்ல அது ஆதார யோகத்தில். அப்புறம் என்ன சொல்கிறார், அடுத்த ஸ்டேஜாக என்ன சொல்கிறார் என்றால் 6 ஆதாரம் சிவசக்தியாக தான் எண்ணணும். மூலாதாரம் சிவசக்தி தான், சுவாதிஷ்டானம் சிவசக்தியாகத்தான் எண்ண வேண்டும் என்று திரோதான சக்தியோடு தியானிக்க, சிவனையே அவன் சக்தியோடு தியானிக்கின்றார். சிவசக்தியாக தியானிக்கணும்னு சொல்கிற பொழுது அது வரையும் எழுதியிருக்காங்க, நாம் அது வரையும் சொல்லியிருக்கோம். இங்கே மேல் விளக்கமாக அப்பா என்ன தராங்க, அதாவது ஆதாரமூர்த்திகளை சம்புபட்சத்தினராகன்றாங்க. ஏன்னா பிரம்மன் அனுபட்சமாக வரலாம், திருமால் அனுபட்சமாக இருக்கலாம். ஆதாரங்களில் வைத்து நீங்கள் தியானிக்கிற பொழுது சம்புபட்சமாகத்தான் நினைக்கிறமே தவிர, உயிர் வர்க்கமாக இருந்து புண்ணியம் செய்து அந்த பலனை அடைகின்ற அதிகாரத்தை அடைகிறான் இல்லையா, அந்த பிரம்மனை எண்ணக்கூடாது. பெருமான் அயனாக இருக்கிறான், அவன்தான் படைக்கிறான் என்றால் அங்கேயும் சிவசக்தியாக சம்புபட்சம்தான். மூலாதாரத்திலிருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் போனீங்கன்னா சம்புபட்சமாக தியானிக்குமே தவிர அனுபட்சமாக தியானிக்கக்கூடாது
என்று அந்த விஷயத்தை அவங்க எழுதுகிறாங்க. அதாவது ஆதாரமூர்த்திகளை சம்புபட்சத்தினராக தியானிக்க என்றதாம். சிறப்பு பற்றி சந்தியா காலம் கூறினார். பிற காலங்கள் தவிர்க்கப்பட்டன அல்லன்ட்டாங்க. இதை சொன்ன உடனே பல பேர் நான் அப்போ பரவாயில்ல சந்தியா காலம் தானே முக்கியம், மற்ற காலம் முக்கியம் விட்டுருப்பான்வான் இல்லையா? அதெல்லாம் முக்கியம்தான், அதெல்லாம் முக்கியம்தான். சந்தியா காலம் சிறப்பு, எல்லாவற்றை காட்டும் சிறப்பு என்று பார்க்கிறோம். இப்போ நாம் சொல்கிறது கல்வி என்ற அதிகாரம் பொருட்பாலில் அரசனுக்கு தான் சொல்கிறாரு. அப்போ மற்றவங்க படிக்கக்கூடாதா என்றால், கல்வி என்பது சிறப்பாக அரசனுக்கு, படிக்காத ராஜா இருக்கக்கூடாது, படிக்காமல் குடிமக்கள் கூட இருக்கலாம். எனவே கல்வி என்பது சிறப்பு பற்றி அரசனுக்கு சொல்லப்பட்டதால் அது பொருட்பாலிலே வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே சிறப்பாக நான் சந்தியா காலம், அதுக்காக மற்ற காலம் வழிபடக்கூடாது என்பது இல்லை என்று பார்க்கிறோம் என்றுதான். பேரம்பல சக்கரத்தில், அதுக்கு அப்பா அந்த அம்பல சக்கரம் எழுதுறாங்க. பேரம்பல சக்கரத்தில் 51 எழுத்துக்களை அகார முதலாக தொடங்கி எண்ணுதல் அவற்றின் தோற்ற முறையாகும். சக்கரத்தை சொல்கிற பொழுது ஒடுக்க முறையிலும் இருக்கலாம், தோற்ற முறையிலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலான்ற. ஏன்னா அது சக்கரமாக இருக்கிறதுனால ஒரு புள்ளியிலே தோன்றும், ஒரு புள்ளியிலே ஒடுங்கும், அல்ல ஒரே புள்ளியிலே ஒடுங்கும். இதே தோற்ற முறையும் சொல்லலாம், ஒடுக்கு முறையும் சொல்லலான்ற. அம்முறையில் முதல் தொடங்கிய 16 உயிரெழுத்துக்கள் சாந்தி அதீத கலை. எழுத்துக்கள் 5 கலைன்னு சொன்னார் இல்லையா? 5 கழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை சொல்கிற பொழுது அம்முறையில் முதல் தொடங்கி 16 உயிரெழுத்துக்கள் சாந்தி அதீத கலை. அகர உயிரெழுத்துக்கள் சாந்தி அதீத, மெய்யெழுத்துக்களில் 1, 2, 3 ஆகிய 3 எழுத்துக்கள் சாந்தி கலை. அடுத்த 7 எழுத்துக்கள் வித்யாகலை. அடுத்த 24 எழுத்துக்கள் பிரதிஷ்டா கலை. இறுதி எழுத்தாகிய சகாரம் நிவர்த்தி கலை என்று அந்த முதலிருந்து சொல்கிறார். சாந்தி அதீதை, சாந்தி, வித்தை, பிரதிஷ்டை, நிவர்த்தி என்று சொல்கிறார். நிவர்த்திகளைந்து போனால் சகாரம் முதலாக போகணும். அது தோற்ற முறையில் அகாரம் முதலாக சொல்கிறதுனால அகார முதலாக உயிரெழுத்துக்கள் எத்தனை, மெய்யெழுத்துக்கள் போட்டு அவையெல்லாம் எப்படி கலையிலே நிற்கும் என்று தியானிக்கணுன்றார். இது தியான முறையிலே, யோக முறையிலே 6 ஆதாரங்களிலே எழுத்துக்களோடு தியானிப்பது என்பது நாம் சொல்லணும். அதுக்காக சொல்ல 5 கலையில் அகராதி தன்னிலே வந்த நகராதி மாற்றி மகாராதி நந்தியை மூலத்தே, நந்தின்னா அங்கே பெருமான் சிவபெருமான், நந்தியை மூலத்தே நாடி பறையொடும், பறை என்றால் பராசக்தி சிவசக்தி, சந்தி செய்வார்க்கு சடங்கு இல்லை, வேறு சடங்குகள் நமக்கு தேவையில்லை. அடுத்த மந்திரம் அந்த மெய்யெழுத்தில் இக்கு இங்கிச்சின்னு சொல்கிறேன், அந்த அது முதல் மூன்று அப்படி வரணும். அது வடமொழிக்கு 16 எழுத்து. உயிரெழுத்து நமக்கு எழுதியிருப்பாங்க இல்லையா, 16ன்னு போட்டிருக்காங்களா? எங்க பார்க்கணும், 89 தானே? அதான் 16 உயிரின் போடுறாங்க. முதல் தொடங்கி 16 உயிரெழுத்துக்கள்னா அது வடமொழியில் 16 எழுத்துக்கள், அதுக்காக அந்த 16 போடுறாங்க. அப்புறம் 1, 2, 3 மெய்யெழுத்தில் அங்கே வரத காங்காச்சா அப்படி வருது 3. சரி, இனி அடுத்து 66வது மந்திரம். மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும். தெருள் வந்த சீவனார் சென்று இவற்றாலே அருள் தங்கி அச்சிவமாவது வீடே. வீடு பேர் எப்படி என்பதற்கு ஒரு பாட்டு சொன்னார். இது ஒரு முக்கியமான மந்திரமாக நமக்கு இருக்கு பார்க்கிறோம். அதாவது மருவும் சிவாய, உங்களுக்கு அந்த தூல பஞ்சாட்சரமோ சூக்கும பஞ்சாட்சரமோ பெருமானை சேர்க்காது. சிவாய என்று வருகின்ற பொழுதுதான் மருவும் சிவாயம்ன்றார். உங்களுக்கு மறுதல்னா கலத்தல், பெருமானோடு 2 கலத்தல் என்பது சிவாய என்ற அந்த மந்திரம் என்று சொல்றார். நோட்ஸில் உயிர்கள் சிவனை அடைவதற்கு வாயிலாக பொருந்தி சிவாய என்னும் 1 எழுத்துக்கள், அது வாயில்றார். அந்த 5 எழுத்துக்கள்ல மற்ற எழுத்துக்கள்லாம் வாயில் அல்ல. நாமா என்பதை நீங்கிவிட்டால் அந்த 3 எழுத்து வாயில், வழி. உயிர்கள் சிவனை அடைவதற்கு வாயிலாக பொருந்தி சிவாய என்னும் 3 எழுத்துக்களை உயிர்களுக்கு
உயிரும் கிடைத்திருக்கிற போகமும் ஞானமும் சிறந்து நிற்பன. ஞான யோகம் ரெண்டும் கிடைக்கணும்னா கஷ்டம். சரியை கிரியை கூட செய்து விடலாம். நமக்கு திருக்கழுத்துப்படியாரில் 4 சொல்றார். சரியை கிரி யோகம் ஞானம் 4 சொல்றார். ஆனால் சொல்ற போது என்ன பண்றார்? நல்ல சிவ தன்மமும் நல்ல சிவ யோகமும் நல்ல சிவ ஞானமும் நான் அழிய வல்லதனால் என்று அதனுடைய பலனை சொல்றார். அது முதல்ல சிவதன்மம் சொல்லாம நல்ல சிவதன்மம் தன்மம் தர்மம் தான் தன்மம் வரும். சிவதர்மம் சொல்றோம் இல்லையா, அதுதான் சிவதன்மம் வரும். அந்த அழிந்த சிந்தை அந்தணாளருக்கு அறம்பொருள் இன்பம் ஒழிந்த வாயான் என்று பாடுறார் இல்லையா, சிவதன்மம் உரைத்த பிரான் என்று பாடுறார் இல்லையா ஞானசம்பந்தர். அந்த சிவதர்மம் என்றால் சரியை கிரியை தான் சிவதர்மம். சிவதர்மம் சரியை கிரியை திருக்குறளுடைய வரும். நல்ல சிவதர்மம் என்று சொன்னால் உபாயச்சரியை உண்மைச்சரி என்று இருக்கு இல்லையா, அதில் உண்மைச்சரியை உண்மைச்சரியை தான் நல்ல சிவதர்மம். அப்புறம் நல்ல சிவ யோகம் என்று சொன்னால் மற்ற தெய்வங்களை எண்ணி செய்வதும் யோகம்தான். அது அடயோகம் சொல்றாங்க. எந்த தெய்வங்களை நின்று வழிபடலாம், சித்தி பெறுவதற்காக நீங்கள் யோகம் செய்யலாம், அதெல்லாம் நல்ல யோகம் அல்ல. அவையெல்லாம் பவயோகம் அல்லது அவயோகம் என்று சொல்றாங்க. சித்தி 18 சித்திகளை பெறணும், இல்லை அட்டமா சித்தி பெறணும் என்று நீங்கள் யோகம் செய்தால் அதெல்லாம் பவயோகம். பெருமானை அடைய வேண்டும் என்று செய்தால் அது சிவயோகம். அதான் நல்ல சிவயோகம். மற்ற தெய்வங்களை நோக்கி செய்வதும் பவயோகம்தான். மற்ற பலன்களை எண்ணி செய்தாலும் அதுவும் அஷ்டமா சித்தி எண்ணி செய்தால் அதுவும் பவயோகம்தான். சிவனை எண்ணி செய்தால் அது சிவயோகம், அது நல்ல சிவயோகம்னார். அப்புறம் நல்ல சிவஞானம்னார். அதுவும் அப்படிதான், ஞானம் அப்படித்தான். சிவனை உணர்கின்றதுதான் சிவஞானம். பொதுவாக தெய்வத்தை உணர்ந்தால் அது ஞானம் சொல்லலாம், பொதுவாக சொல்லலாம். தெய்வத்தை உணர்கின்றோம், அது தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகியது. நமக்கு கடவுள் பக்தி இருக்குது. எந்த கடவுள்னு முக்கியம் இல்லையா, நீங்கள் கடவுள் பக்தின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. பொதுவாக கடவுள் நான் கடவுள் நம்புறேன்னு சொன்னால் கடவுளை நம்பாதவனை காட்டி நான் சிறந்தவன் தான் இருந்தாலும் கடவுள் நம்புகிறான். எந்த கடவுள்னு முதல்ல சொல்லணும் இல்லையா. நான் சொல்கிறது, திருவண்ணாமலை கிரிவலம் வர்றபொழுது எல்லா திசையிலும் இலிங்கம் இருக்கிறது. குபேரலிங்கத்தில் தான் கூட்டம் வருது. ஏன்னா அவருக்கு குபேரர் ரொம்ப பிடிக்கும். அப்போ குபேரலிங்கம், அப்போ எந்த கடவுள் நீ வழிபடுற? குபேரனை தோழனாக கொண்டிருக்கிறார் பெருமான். எனவே குபேரனை வழிபட்டால் பொருள் தருவான் தானே வணங்குற. அதுவா கடவுள் நம்பிக்கை? அது இல்லையே. எனவே பெருமானை, எந்த பெருமானை வணங்குறோம் சொன்னால் உலகப் பயன் கருதி வணங்கினால் அது வெறும் கடவுள் பக்தி தான். ஆனால் சிறப்புடை கடவுளாக வீடு வேற்றி விரும்புகின்ற கடவுளாக இருந்தால் அது நம்முடைய சிவன் என்று பார்க்கும். அதைத்தான் சிவயோகம்னார், அதுதான் சிவஞானம்னார். வீடு வேறு பெறுகின்றது என்றால் அது சிவஞானம். நல்ல சிவ ஞானத்தால் என்ன வரும்னா, நான் அழிய வல்லதனால், நான் என்பது போகும். ஆணவம் என்ற அந்த நான் இருக்கு இல்லையா, அது போகும். அது போவதற்கு உண்மைச்சரியை, உண்மைக்கிரியை, உண்மையாக சிவயோகம், உண்மையான சிவஞானம் பெற்றால் அந்த நான் என்பது போகும்ன்றார். இதுதான் இங்கே சொல்றார். உயிருக்கு கிடைத்தற்கரிய போகமும் ஞானமுமாய் சிறந்து நிற்பன. போகம் என்றால் அங்கே சிவபோகம், ஞானம் என்றால் சிவஞானம். சிவஞானத்தாலே நமக்கு சிவபோகம் கிடைக்கும். இந்த உண்மையை பரிபாகம் வரப்பெற்றமையால் நகார மகாரங்களில் நீங்கி யகாரமாய் நின்ற உயிர் வகாரமாகிய அருளிலே தங்கி பின் சிகாரமாகிய சிவத்தை அடைந்து அதுவாய் விடுதலை வீடு பேராம். நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். நாம நீங்கினால் சி வா யா என்று இருக்கிறது. அந்த யா என்பது அருளோடு சேர்கின்ற பொழுது சிவ, அந்த வா என்பது சியோடு சேர்ந்தால் சி என்று ஆன்மாவை அருள் சிவத்தோடு சேர்க்கிறது. அந்த சிவாய என்பதற்கு அதுதான் அர்த்தம். அது ஏன் என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம்.
நமசிவாயன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா நமசிவாய, மறுபடியும் நமசிவாயன்னு ஆரம்பிக்கிறீங்க. இந்த யாவுக்கு முன்னால் லீட் பண்ணுறது யார் என்றால் நாம தான் கொண்டு போகுது. வான்னு கூடும். யார் நம்மை செலுத்துகிறார்கள் பார்க்கணும் இல்லையா? அவங்க பின்னால் தான் நம்ம போகிறோம். செலுத்துகின்றவன் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடினது போல குழியை காட்டாமல் வழியை காட்டாமல் குழியை காட்டினான்னு அங்கே தான் போய் விடணும். அதுபோல் நாமா என்பது திரோதான சக்தி மலம் தான் நம்மை காட்டுதுன்னா யா. எனவே உங்களுக்கு மலம் நீங்காது. இந்த நாமாவை ஒழித்துட்டு சிவாய சிவாயன்னு சொல்லி பாருங்க, யாவுக்கு முன்ன சி வா முன்ன போகும். எனவே அழைத்து கொண்டு செல்வது பெருமான் தான். அங்கே வா என்று நம்முடைய அப்பர் பெருமான் பாடுறார். தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வர் அங்கே வா என்று அடையாளம் அருளினான். அங்கே வாப்பா என்று திருவாமூருக்கு போனார். என்ன பின்னாலே போகிறேன் என்றால் பெருமான் வழிகாட்டுவா. எத்தனை நேரத்தில் வழிகாட்டிருக்கான் பிறள அருளாளருக்கெல்லாம். அதுபோல் சிவாய என்று சொன்னால் அந்த யா என்ற ஆன்மா அந்த சி வா கோடு போகிறதுனால நமக்கு அருளோடு சேரும் என்ன சிவாயன்னு சொன்னார். அருமருந்து அருமருந்தன்ன என்பதுதான் அருமந்தன் வரும் பாட்டில். அருமருந்து என்றால் அது தேவாரம். இது சிவபோகம் என்றதற்கு தேவர்கள் தான் அமுதம் சாப்பிட்றாங்கன்னு இல்லை, நமக்கும் பெருமான் அமுதம் தருகிறான். அந்த அது சிவபோகத்தை தருகிறான். அருமருந்தன்ன யோகம்னா இவ் அடை ஞானத்திற்கும் உரியதாதலால் அதுவும் சிவஞானம் ஆயிற்று. அங்கே அருமருந்தன்னால் இல்லையா, இந்த அருமந்த யோகமும் ஞானமும் போட்டால் இல்லையா, யோகத்திற்கு அடைமொழி கொடுப்பதாலே ஞானமும் அருமந்தன் படி. அருமந்த யோகம் அதுபோல் அருமந்த ஞானம் பார்க்கணும். இந்த அருமந்தை என்பது அருமருந்து அன்ன என்ற ஒரு சொல் தான் நமக்கு சுருக்கமாக வருதுன்னு பார்க்குறோம். ஏன்னா நீளமான சொல்லை எல்லாம் சுருக்கமாக சொல்கிறோம். சோழநாடு என்பதை சோனாடுன்னு சொல்லலாம் இருக்குது. வேட்கை வேட்கை அவா என்பதை வேணவா என்று சொல்லலாம், சுருக்கி சொல்லலாம். இதெல்லாம் இலக்கியங்கள் சொன்னதுனால நம்ம சென்னை தமிழில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உட்கார்ந்து கொள் குந்து அப்படின்ட்டான். நாம் நீங்கள் தானே சொல்லி சுருக்கமாக சொல்ல சொன்னீங்க. உட்கார்ந்து கொள் இந்த நீளமாக இருப்பதை குந்துன்ட்டான். ஜலதோஷம் என்பதை ஜல்ப் அப்படின்ட்டான். ஜல்ப் சுருக்கமாக. என்ன சீட்டன் வாங்க வாங்க என்ன சீட்டன் சொல்கிறா இல்லையா, ஜலதோஷம்னு இருக்குது, அதை அப்படியே அமுக்கின்னுவார். அப்படியே அமுக்கி ஜல்ப் பண்ணுறான் அப்படின்னுவார் இல்லையா. அதுபோல் இலக்கணத்தில் சுருக்கமாக வரும். அது மறு சொல்லாக அருமருந்து அன்னை என்று சொல்லாமல் அருமந்தன்னு வந்துடும். அது எங்கோ சில இடங்களில் வரும். அதுக்காக எல்லாவற்றையும் சொல்லிட்டு முடியுமா, சொல்ல முடியாது. எனவே அருமருந்தை என்பது அருமந்தன் வருகிறது. சிவயோக சிவஞானங்களால் அன்றி பிற யோக ஞானங்கள் வீடு பயவாமை அறிக. பிற யோகம் அஷ்டாங்க யோகம் ஞானம்னா அதெல்லாம் வீடு பேறு தராது. வீடு பேறு தருவது சிவயோகம்தான் என்றார். பாட்டில் வீடேன்னு சொல்கிறாருங்க ஏகாரம். அது ஏகாரம் பிரிநிலைன்னு சொல்லுவாங்க. மற்ற பொருள்களெல்லாம் வீடு தராது, வீடு தருகின்ற ஒரே பொருள் இதுதான் சிவஞானம்தான் என்று மற்ற ஞானங்களிலிருந்து பிரிப்பதாலே நூலறிவு என்று இருக்குதா, அது வீடு பேர் தராது. உண்மை ஞானமாக சிவஞானம்தான் தரும் என்பதனால் பிரித்து சொல்வதாலே அந்த ஏகாரம் பிரிநிலை என்று வீடே பிரிநிலை என்றார். வீடு மற்ற பிறவாறு கூறப்படும் வீடுகளெல்லாம் வீடல்ல என்பது உணர்த்தின்றது என்றால், திருமால் கூட வீடு தருகிறான்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இல்லையா, வீடு தருகிறான்றாங்க. வீடு தான், ஆனால் அது வீடு அல்ல. ஏன்னா மீண்டும் பிறப்பு வருகிறது. மீண்டும் பிறப்பு தருகின்ற இடமெல்லாம் வீடு அல்ல. நீங்கள் இந்திரனை கும்பிடலாம், திருமாலை கும்பிடலாம், எல்லாவற்றையும் கும்பிடலாம். அவரவர்கள் எங்கே இருக்கிறாங்க அங்கே தான் அடித்து போவாங்களே தவிர அதற்கு மேலிடத்துக்கு வழிகாட்ட மாட்டாங்க. எனவே திருமாலை வணங்கினால் உங்களுக்கு வைகுந்தம் தான். அதுக்கு மேலே எவ்வளோ இடம் போகணும் நீங்கள். ஏன்னா வைகுந்தம் என்றால் அந்த இடத்துல இருந்து விட்டு மீண்டும் திரும்பி வந்துவிடலாம், திரும்பி வரலாம். எனவே அதெல்லாம் உண்மையான வீடு அல்ல என்று நாம் சொல்கிறோம். அப்புறம் பல எழுத்துக்களுள் நின்ற சில எழுத்து ஆகாதுன்ற பிறகு எத்தனையோ எழுத்துக்கள் நிற்குது இல்லையா, சீவாயாலாம் நிற்குது. இப்போ சொன்னோம் இல்லையா, தே சீவாயா என்பதெல்லாம் எழுத்துக்கள் பலவாக நிற்குது, பல பொருள் வருது, பல சொல் வருது. அவையெல்லாம் எழுத்தாகாது. அவற்றில் வேறாய் உயர்ந்திருப்பன. நாம் சொல்லுகின்ற அந்த சி, சிலையில் சொல்கிற சி, வலையில் சொல்கிற வா கிடையாது. இந்த சிவை என்பது வேறு என்று வேறாய் உணர்த்துகின்ற என கூறப்பட்ட 5 எழுத்துக்கள் 3 எழுத்து முத்தி மந்திரமாய் சேர்ந்து நிற்பன என்பது உணர்த்தியவாறு. அங்கே சொல்கிற சி வாயா தான்
ஆனால் அது முத்தியை தரும். நீங்கள் உலகப்பொருளை சொல்கிற அந்த சீவா இருக்குல்லையே, அது முத்தியை தராது. என்ன சார், சிலை வலைன்னு சொல்கிறேனே, நான் சிவசிவம் தானே சொல்கிறேன்னு சொன்னால் அது இல்லைன்றார். அல்ல இல்லைன்றார். சிலை வலைன்னு சொல்லிட்டு இருந்தால் வந்துடுமா முக்தி என்றால், அது இந்த பொருளை குறிப்பது, அந்த பொருளை குறிக்காதுன்ற விற்பனை என உணர்த்தியவாருங்க. இங்கு சிவாயமே என ஓதிய இதனாலும் அஞ்செழுத்து இறுதியில் மகாரத்தோடு நிற்றலும் உண்டு என்பது அறியப்படும். பாட்டில் சிவாயமே, அதான் சிவனார் சென்று இவற்றிலே சிவம் ஆவது வீடேன்னு சொல்கிறார் இல்லையா, அருள் தங்கி அச்சிவம் ஆவதுன்னார். அச்சிவமான சிவாயம், சிவாய என்பதுதான் சொல். எப்பொழுதுமே மந்திரத்துக்கு ஒரு மகாரம் சேர்க்கணும், மகாரத்தை முடிக்கணும். எனவே சிவாயம். அதனால தான் அப்பர் பெருமான் நமச்சிவாயம் சொல்ல வல்லோம். நமச்சிவாயம்னு நமச்சிவாயன்னு சொல்லுது, நமச்சிவாயம் சொல்ல வல்லோம்ல. அப்போ நமச்சிவாய என்பது மூல மந்திரம். இந்த யா என்பது முடிகிற பொழுது, மந்திரம் முடிகிற பொழுது மகரத்தை சேர்க்கணும். மகரத்தை சேர்த்தும் சொல்லலாம் என்றால் நமச்சிவாயம் என்று நாம் சொல்கிறோம். பெயர் சில பேர் இப்போ நமச்சிவாயம் தான் வச்சுக்கிறாங்க. நமச்சிவாயன்னு வச்சுக்காம நமச்சிவாயம் என்று தான் பேர் வச்சுக்குவாங்க. அதான் வருது இல்லையா, நமச்சிவாயவே தான் வரும், நமச்சிவாயவே தான் வரும் அங்கே. அதாவது பாட்டில் சொல்கிற பொழுது நமச்சிவாய என்ற 5 எழுத்து தான். நீங்கள் முடிக்கிற பொழுது நீங்கள் நமச்சிவாயம் மகரம் முடித்தாலும் தப்பு கிடையாது, மகரத்தோடு சேர்த்து சொல்லலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, நமச்சிவாயவேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்பா எழுதியிருக்காங்க, வேற மாதிரி எழுதியிருக்காங்க. அதில் அன்றைக்கி கூட சொன்ன ஞாபகம், தென்தமிழ் பயணிப்பு அண்மையில் வெளியிட்ட நூல் தான் அது. அப்போ திருக்கோயில் அப்போ எழுதுந்தான் அது. அந்த நமச்சிவாய என்று சொல்லாமல் நமச்சிவாய ஞானங்கள் நமச்சிவாயவே அப்படின்றார் இல்லையா. அந்த ஏகாரம் இருக்கு பாருங்க, அது தெளிவு. இதை தவிர வேறு மந்திரம் கிடையாது என்று ஏகாரத்தை சொல்றார். ஏனென்றால் சைவத்திலேயே பல மந்திரங்கள் இருக்குது. பஞ்சபிரம மந்திரம், சடங்க மந்திரம்லாம் இருக்குது, ஞாச மந்திரம் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மந்திரத்துக்கு இணை கிடையாது என்று சொல்றதுக்கு தான் எல்லாருமே அஞ்செழுத்துமே, அவர் அஞ்செழுத்துமே தான் சொல்றார் ஞானசம்பந்தர். நமச்சிவாய் நந்திநாம நமச்சிவாயவே, அப்பர் பெருமான் நமச்சிவாயவே என்று ஏகாரம் சொன்ன என்ன காரணம் என்றால், மற்ற மந்திரங்கள் போல அல்ல இது. அதிலிருந்து பிரிநிலை, பிரித்து பிரிந்து இருக்கின்ற சொல் தேற்றம், நிச்சயம் அதுதான் மந்திரம் என்று மற்ற மந்திரம் பிரித்து சொல்வதனாலே அங்கே நமச்சிவாய் என்ற ஏகாரம் பிரிநிலை என்று அப்பா எழுதுறாங்க. அந்த அந்த விளக்கத்தை நினைவு கொண்டுதான் திருவாசகத்துக்கு அப்பா உரை எழுதுகிற பொழுது நமச்சிவாய வாழ்கன்னு வருது இல்லையா. நமச்சிவாய வாழ்க, அதுக்கு எப்படி விளக்கம், எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எல்லா மந்திரங்களிலும் உயர்வான நமச்சிவாய வாழ்க என்று பொருள் கொள்ளணுமா. பொதுவாக நமச்சிவாய வாழ்கன்னா மந்திரம் வாழ்கன்னு சொல்லாமல் எல்லா மந்திரங்களிலும் உயர்ந்த நமச்சிவாய வாழ்க. அப்போ என்ன குறிப்பு என்றால், நம்முடைய மாணிக்க வாசகருக்கு நமச்சிவாயவே வாழ்க அப்படி தான் சொல்லியிருக்கணும். பாட்டு இலக்கணம் இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கணும் இல்லையா. அதோடு அவருக்கு உபதேசித்து நமச்சிவாயம் தான் உபதேசித்தாங்கன்னு சொல்கிறாங்க. எனவே அது தூல பஞ்சாட்சரம். எனவே தூல பஞ்சாட்சரமாகவும் தனக்கு உபதேச மந்திரமாகவும் அது இருப்பதாலே நமச்சிவாயவே என்று ஏகாரத்தை பிரிநிலையாக சொல்லாமல் நமச்சிவாயன் சொன்னாலும் நமச்சிவாயவே என்று தான் அதுக்கு அர்த்தம். அது எதுபோல் என்பதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் உங்களுக்கு. சித்தாந்த ஞானபானு தான் அது சொன்னார் விளக்கம். ஒருத்தர், அவர் தலைவர், விஜயவில் தலைவர், சொற்பொழிவாளர் அந்த காலத்தில் பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவைன்னு பாடினார். ஆனால் சேக்கிழார் மங்கையர்க்கு தனியரசி என்று பாடினார் அப்படின்னு சொன்னார். அது என்ன அர்த்தம்னா, மங்கையர்க்கரசியாரை ஞானசம்பந்தரை காட்டிலும் சேக்கிழார் உயர்த்தியிருக்கிறார் என்று தானே அர்த்தம். அது அந்த அவர் பேர் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாடினார், இவர் மங்கையர்க்கு தனியரசி என்று சிறப்பாக சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானசம்பந்தரை காட்டு சேக்கிழார் சொன்னா வஜ்ரவில் ஒத்து வரா? அவர் வர்றவங்க கோபம் வரும், பயங்கரமான கோபம். இந்த மாதிரிலாம் சொன்னான். எழுந்து அப்புறம் பேசுகிறாராம், சொன்னாங்க. அது அப்பா சொன்ன விஷயம்தான். சொற்பொழிவாளர் ரொம்ப கோபத்தெல்லாம் அடக்கி பேசுகிறாராம். சொற்பொழிவாளர் மங்கையர்க்கரசி ஞானசம்பந்தர் சொன்னார், சேக்கிழார் மங்கையர்க்கு தனியரசின்னு சொன்னார். எனவே ஞானசம்பந்தரை விட சேக்கிழார் தான் சிறப்பாக சொல்லியிருக்கிறார் மங்கையர்க்கரசியார் என்று அவர் சொன்னார். ரைட் தான்.
மங்கையர்க்கு அரசி என்று அவர் சொன்னதற்கே பொருள் சொல்லுகிறார் சேக்கிழார். அங்கே மங்கையர்க்கு அரசின்னு சொன்னாரே, வளர்கோன் பாவி சொன்னாரே, அந்த பாட்டு படம் அப்படி தான் வரும். மங்கையருக்கு தனியரசி எங்கள் தெய்வம் கன்னி நாடு ஆழ்வார்லாம் வருது இல்லையா, சோழ நாட்டு பெண்ணுன்னு வருது. மங்கையர்க்கு அரசி என்று அவர் சொன்னதற்குத்தான் பொருள் என்ன சொல்கிறார், அதை மங்கையர்க்கு தனியரசி என்று பொருள் கொள்ள வேண்டும், வெறும் அரசின்னு சொல்லக்கூடாது, சக்கரவர்த்தி மாதிரி. எனவே மங்கையர்க்கு தனியரசின் தான் பொருளே தவிர சேக்கிழார் ஞானசம்பந்தருக்கு மேலே சொல்லலை. மங்கையர்க்கு அரசி என்றால் மங்கையர்க்கு தனியரசி என்று பொருள் சொல்லுகிறார் என்று அவர் சொன்னாராம். ஏன்னா அது மேலே சொன்னான்னு சொல்லாதீங்க என்று ஞானசம்பந்தருக்கு மேலே சேக்கிழாரை உயர்த்தி வைக்கக்கூடாது. அவர் உயர்ந்தவர் தான். ஞானசம்பந்தரை தாழ்த்தி சொல்லலாமா பெரிய சேக்கிழார் சொல்கிற பொழுது என்ற அந்த கருத்தில் சொல்லான்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இங்கே நமச்சிவாய வாழ்க என்றால் நமச்சிவாயவே அதுதான் வாழ்க என்று சொல்கிறான்னு பார்க்கும். இங்கு சிவாய நம என்று ஓதி இதனாலும் அஞ்செழுத்தீரிலே மகாரம் நிற்கலாம் என்று அறியப்படும். சிவாயவே என பாடம் ஓதினாலும் ஆம் என்று எழுதுகிறாங்க. அதாவது மருவும் சிவாயமேன் முதல் வரி வருது பாருங்க. சிவாயம்னு வருது இல்லையா, அதுக்கு தான் அப்பா அதுக்கு விளக்கம் அப்படி கொடுத்துருக்காங்க. சிவாயம் என்று சொல்றதுனால மகாரம் சேர்த்து சொல்லலாம், அதனால சிவாயமேன்னு சொன்னார்னு எழுதுறாங்க. எழுதிட்டு பாட வேறுபாடாக சிவாயவே என்று வரலாம், அப்படின்னா தப்பு கிடையாது. சிவாயவே என்றால் பிரிநிலையாக சொல்கிற பொழுது அதுதான் என்று அது பொதுவாக மற்ற திருமலை இருக்குது. அங்கே சிவாயவேன்னு பாடம் வைத்தால் திருமந்திரத்தில் சொல்வது போலத்தான் ஞானசம்பந்தர் பண்ணணும் நமச்சிவாயன்னு பாடுறாங்க என்று சொல்லலாம். எனவே வடியெடுத்து கொடுத்து முன்னிலையாக இடையெடுத்து கொடுத்தது நம்முடைய திருமூலர் என்று சிவாயவே என்றும் சொல்லலாம். சிவாயமே என்று சொன்னால் மகாரம் முன்னிற்கலாம், தப்பு கிடையாது என்று. மருவும் சிவாய நேராய்ச்சி மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும் தெருள் வந்த சிவனார் சென்று இவற்றாலே அருள் தங்கி அச்சிவமாவது வீடேனார். அருள் தங்கின்னா பெருமான் அருளிலே சேர்க்க வேண்டும். அருள் சிவத்துக்கு கொண்டு சேர்க்கிறது, ஆனந்த நிலைக்கு சேர்க்கிறது என்று பார்க்கிறோம். அருள் தங்கி அச்சிவமாவது வீடே என்று சிவமாக இருப்பது தான் வீடுன்னார். சிவனாக மாறுதல், சிவோகம் பாவநிலை பாருத யோக நிலை, அது ஆனந்த நிலையாக வருகின்ற பொழுது சிவானந்த நிலையை அடைவதுதான் சிவமாவது என்று முடிக்கிறார். சிவம் ஆவதுன்னு சொன்னாரே தவிர சிவமே என்று சொல்லலை. சிவமாக ஆன்மாக்களை ஆக்குகிறான், எனவே சிவமாவது சிவமாக்கின்னு சொல்கிறார் இல்லையா நம்முடைய மாணிக்க வாசகர், அதுபோல இவர் சிவம் ஆவதுன்றார். ஆவது என்றால் அது செயற்கை, சிவமே என்று சொன்னால் அது இயற்கை, அது பெருமானுடைய சிவமாக இருக்கிறான். தன்னிலையை மண்ணிலை சாருமாறு திருவருட்பயல்ல தன்னிலைமை மண்ணுயிர் சாருமாறு தருகின்ற பின்னமின்றி நிற்கின்றான் பிரான் என்று, பின்னமில்லான் சக்தி பிரான் பாடுறார் இல்லையா திருவருட்பயல்ல. அதுபோல் தன்னை போலவே பெருமான் ஆன்மாக்களை ஆக்குகிறான், அது சிவம் ஆவது, சிவம் ஆக்குகிறான், இது சிவம் ஆவது என்று இங்கே திருமூலரும் அந்த செயற்கையில் தான் சிவம் ஆவது என்று ஆக்கத்தோடு கூடியிருக்கிறார் என்று நாம் வைத்துக்கணும். அதோடு நம்ம இன்றைக்கு நிறைவு செய்யலாம். அடுத்த 10ஆம் தேதியாக நமக்கு அடுத்து 10ஆம் தேதி நமக்கு மறுபடியும் திருமந்திரம் நமக்கு வகுப்பு தொடங்குகிறது என்று கூறினான். நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை கூறி இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.